தமிழக அரசின் இலவச அறுபடை வீடு முருகன் கோயில் சுற்றுலா ஃப்ரீ டூர், தங்குமிடம், பயணம், சாப்பாடு இலவசம். தகுதி என்ன? யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஹவு டு அப்ளை? அறுபடை வீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்சோலை ஆகிய முருகன் பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் பக்தர்களை அழைத்துச் செல்லும் புதிய திட்டம் தமிழக சுற்றுலாத்துறை மேம்பாட்டு அமைப்பால் அறிமுகம் செய்யப்பட்டது. மொத்தம் 4 நாட்கள் கொண்ட இந்த ஆன்மீக பயணத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம்? தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அறுபடை வீடுகளுக்கும் இலவசமாக ஆன்மீக பயணம் செல்லும் திட்டம் தமிழக அரசின் சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 200 பேர் வீதம் வருடத்திற்கு 1000 பக்தர்கள் இலவசமாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அழைத்து செல்லப்பட உள்ளனர். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு நிபந்தனைகள் என்னன்றதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்குட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் போதிய உடல் தகுதியுடன் இருத்தல் வேண்டும். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பங்களை அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணையாளர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அதே அலுவலகங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அதற்கான வருமான சான்று வட்டாட்சியர் பெற்று இணைக்கப்பட வேண்டும். பக்தர்கள் ஒருமுறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும். நீங்கள் அப்ளை செய்வதற்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்வது எப்படி? முதல்ல உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் HRCEன்றதை ட்ரை பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வர்ற முதல் வெப்சைட்டை HRCE.TNGOV.in வெப்சைட்டை செலக்ட் பண்ணி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு தலைப்பாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான விண்ணப்பம் டவுன்லோட் ஆகிரும். விண்ணப்பத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், இருப்பிட முகவரி, பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்கள் பிறந்த தேதி, வயது, ஆதார் எண், ஆண்டு வருமானம், விண்ணப்பதாரர் கணவரா மனைவியா, விண்ணப்பித்துள்ளவரோட விவரத்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி நீங்கள் விண்ணப்பத்துடன் கூடிய இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான பள்ளி, கல்லூரி, தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று, பிறந்த தேதிக்கான சான்று, இருப்பிடத்திற்கான சான்று, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை, 4 நாள் பயணம் செய்யக்கூடிய போதுமான உடல் தகுதி, அரசு மருத்துவரின் சான்று, ஆதார் அட்டை நகல், வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 இவை அனைத்தையும் விண்ணப்பத்துடன் இணைத்து